மகா சிவராத்திரி 2025 சென்னையினுடைய பல்வேறு கோயில்கள் இந்த வருஷம் சிவராத்திரிக்காக மக்கள் கூட்டத்தால் நிரம்பி ஒழிஞ்சுது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வர்ச்சுவலாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முதல்ல வந்திருக்கக்கூடிய டெம்பிள் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் டெம்பிள். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயிலான இந்த மருந்தீஸ்வரர் டெம்பிள் பாருங்கள், மக்கள் வெள்ளத்தால் சிவராத்திரி அன்றைக்கி காட்சியளிக்குது. ஏன்னா ஈசிஆர் ரோடு நம்ம உள்ளே வரோம் அப்படின்னாலே திருவான்மியூர் இஸ் த கேட்வே. ஸோ திருவான்மியூர்லேருந்து நம்ம ஈசிஆர் ரோட்டில் எவ்வளோ தூரம் தள்ளி மக்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வரக்கூடிய சிவ ஆலயம் இந்த மருந்தீஸ்வரர் டெம்பிள். அதனால் என்டையர் ஈசிஆர் OMR ரோடுனுடைய க்ரௌட் எல்லாமே இந்த மருந்தீஸ்வரர் டெம்பிளில் ஒன்று கூடியிருக்கு. சின்னதாக கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு பாருங்கள், கோயில் முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள். இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த கோயிலை சுற்றிலும் ரொம்ப க்ரீனரியாக 4 திசைகள்லேயும் நிறைய மரங்கள் இருக்கும். அதனால் நம்ம இந்த கோயிலை நம்ம ஒரு ரவுண்ட் உள்ளே சுற்றி வர்றது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு நேச்சர் வெல்கமிங்காக இருக்கும். பாருங்கள், நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த கோயிலினுடைய 4 திசைகள்லேயும் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் கிடைக்கிற இடங்களில் உட்காந்து சிவராத்திரியை இந்த வருஷம் மக்கள் முழுவதும் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் கோயிலினுடைய மண்டபம். அப்படியே அந்த நைட் வெளிச்சத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கோயில் மில்லுறதுன்னு. ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி கோயில் இல்லா ஊருக்கு அழகு பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ ஒரு ஊருடைய அழகே அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில் தான். அதனால் நம்ம சென்னையினுடைய திருவான்மியூர் அப்படிங்கிறது இந்த மருந்தீஸ்வரர் கோயிலால் திருவான்மியூருக்கும் திருவான்மியூரால் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் அழகோட அழகு கூடுதுன்னே நம்ம சொல்லலாம். கடற்கரையோரம் வீற்றிருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தில் பாருங்கள், மக்கள் தரிசனத்துக்காக க்யூவில் நிற்கக்கூடிய காட்சிகள். இட்ஸ் வெரி லாங் க்யூ. அந்த கோயிலினுடைய மண்டபத்தின் முழுவதுமாக அந்த க்யூ ஸ்தம்பிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப பழமையான ஒரு சிவாலயங்களில் இந்த மருந்தீஸ்வரர் கோயிலும் ஒன்று. அதாவது இந்த திருவான்மியூர் அப்படிங்கிறதே திரு வால்மீகி ஊர். ராமாயணத்தை எழுதின வால்மீகி அவர்கள் இங்கே சிவனை வழிபட்டதாக ஒரு வரலாறு. அவ்வளோ ஒரு பழமையான ஒரு ஊர் தான் இந்த திருவான்மியூர். அந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய சிவாலயம் தான் இந்த மருந்தீஸ்வரர் டெம்பிள். கோயிலினுடைய கோசலா, அமைதியாக உறவக்கூடிய மாடுகள் கூட சிவராத்திரி அன்னைக்கு கொட்டை முழிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கோசலாக்கு வெளியிலையும் மக்கள் கூட்டம் பாருங்கள். விளக்கு ஏற்றி மக்கள் வழிபடக்கூடிய காட்சிகள். அவ்வளவுதான், நம்ம கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டோம். கோயில் முழுவதும் மனித தலைகள் நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்கார்றது கூட இடம் இல்லாத அளவுக்கு இந்த சிவராத்திரியை மக்கள் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயிலை நம்ம பார்த்துட்டு இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய அடுத்த சிவாலயம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள். பாருங்கள், மயிலாப்பூரினுடைய கபாலீஸ்வரர் ஆலயம். அதாவது திரும்புகிற திசையெல்லாம் மக்கள் ரோடுலேயும் சிவபெருமானை வழிபடக்கூடிய காட்சிகள் வீதிகள் தோறும் சென்னையில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கோயில்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளும் பாருங்கள் சிவராத்திரியால் களை கட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயில். மயிலாப்பூர் அப்படின்னாலே அதனுடைய கோயில் கோபுரம் தான். இந்த ராஜகோபுரம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள். அதிகமான மக்கள் சிவராத்திரியில் வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்லலாம். இங்கே நம்ம நிற்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாத அளவுக்கு பாருங்கள் மக்கள் கூட்டம் அலை மோதுது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அப்பர் கோயில். மயிலாப்பூர்லேயே நிறைய கோயில்கள் இருக்குது. எல்லா கோயில்களும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சுது. ஸோ கபாலீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அப்பர் கோயில் பாருங்கள். அங்கேயும் சிவராத்திரிக்கு மக்கள் பாருங்கள் அலை அலையாக மக்கள் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலில் இருந்து ரொம்ப நிதானமாக தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணிக்கிட்டு, வழிபாடு பண்ணுறவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு, கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் போன்ற ஆடல் நிகழ்ச்சிகள் நடக்குது. அதை பார்க்குறவங்க பார்த்து அவங்களுடைய தூக்கத்திலிருந்து சிறிது ஓய்வு. ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது பரதநாட்டியம் டான்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் ஒருத்தவங்க ஆடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இரவு முழுவதுமே கலகலப்பாக சென்னை காட்சியளிச்சுது. அதுவும் குறிப்பாக மயிலாப்பூர் சொல்லவே தேவையில்லை.
மக்கள் சர்க்கரை பொங்கலுக்காக க்யூவில் நின்று வாங்கக்கூடிய காட்சிகள். இரவு நேரத்தில் தூக்கம் கலையாமல் இருக்கிறதுக்காக சர்க்கரை பொங்கல் கோயில் நிர்வாகத்தால் கொடுக்கப்படுது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வெளியில் பாருங்கள், 4 ரத வீதிகளும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியுது. ஸோ இது கோயிலுக்கு உள்ளே வரக்கூடிய உள் பிரதான வாயில் பாருங்கள். இரவு நேரத்துலேயும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் மக்களுக்காக திறந்திருக்கக்கூடிய காட்சிகள். இந்த ராஜகோபுரத்தினுடைய அழகே அழகு பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக வீட்டு இருக்குன்னுட்டு. கபாலீஸ்வரர் கோயில் ஒரிஜினலாக சாந்தோமில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருந்ததாகவும், ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கோயில் இந்த பகுதிக்கு மாற்றப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது.